வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்படி மச்சான் இதை பிடிங்களா, மைக்க பிடிங்களா, 8 கதை கேள சொல்லுங்க. எப்படி போயிடுது சித்திரை எல்லாம்? சித்திரை இப்படிதான் மச்சான், இப்படிதான் குளமும் தண்ணி கிரவுண்டும் கிடக்குது. சித்திரை இதுக்கு ரோட்டு போடக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா இந்த வருஷத்துல? அடுத்த வருஷம் சாத்தியக்கூறுன்றது மிச்சம் கஷ்டமான நிலப்பாடு உண்டு தான். இப்ப பிரதேச தேர்தல் நடந்த அரசியல கதைக்கணும், திருப்பி அந்த அரசியல் வருது, எல்லாம் முடிஞ்சுதான் இப்ப இதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இந்த காலகட்டத்துல யாராச்சும் முன் வந்து இந்த நமது கிரவுண்டுக்குரிய ரோட்டு புனரமைச்சு தந்தா மிகவும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மிச்சம் அது நல்லா இருக்கும். இங்கே இருக்கிற இருவில் இருக்கிற நிறைய தனவந்தர்கள் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சா அதை செய்யலாம். அவங்க மட்டுமே செய்யலாம், தனிப்பட செய்யலாம். எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. பாப்போம். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. விளையாடுறதுக்கு ஒரு மைதானம் இல்லாத மிகப்பெரிய ஒரு கவலையான நிலைமையா இருக்குது நம்ம அருவியில பொறுத்தவரை. இது எவ்வளவு இளைஞர்கள் வந்து நிக்கிறாங்க, இந்த ஏரியாக்குள்ள நிக்கிறாங்க, காட்டுறோம் பாருங்க. எவ்வளவு இளைஞர்களும் விளையாடுறதுக்கு பின்னரத்துல ஒரு இடம் இல்லாம எங்கெங்க எல்லாம் திரிகிறாங்க. அது அடுத்தது விளையாட இயலாம சில கெட்ட வேலையை சில கதைகளும் வருது. கண்டிப்பா நீங்க சொல்றது சரியான விட. இப்போதைய இளைஞர்களுக்கு இருக்கிறது கையில ஒரு போன். மற்ற காரணம் சொன்னப்ப நம்ம கிரவுண்ட் ஒன்று இல்லை, அது முக்கியமான காரணம். இப்போ நம்மட பொடியன்னு அப்படி ஒரு மேட்ச் நடத்துறோம் சொன்னாலும் ஒரு குருவமொழியோ இல்ல மகளூர் ரோகலாஞ்சி கூடிய தேடி போக வேண்டிய நிலைமை இருக்குது. அதாவது அந்த கிராமங்களை நம்ம நாடி வேண்டிய நிலைமை இருக்கு. நீ அவங்க அப்படி நாடி செல்றதால சிலவனுக்கு சைக்கிள் இல்லாம இருக்குது, பைக் இல்லாம இருக்கு. அந்த பொடியில எப்படி வார இப்ப வளரும் தலைமுறையை நம்ம கீழே மடங்கடிக்கும். அதான் உண்மையான நிலைமையா இருக்குது. என்ன அதுதான் நிலைமை. உண்மையில அதுதான் பிரச்சனை. இருக்கிற பொடியான சில பொடியா கஷ்டப்பட்ட பொடியான இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு வாகன வசதி இல்லை. பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருந்தா ஓடி வந்து செஞ்சிருவானுங்க, விளையாடி பழகிடுவாங்க. இல்லை இருந்தும் இல்லாத நிலப்பாடுல போய் இருக்கிறாங்க பொடியான. எவ்வளவு பொடியான ஆர்வமா இருந்தும் அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாம இருக்கு, அமையல. நன்றி. பேச்ச முடிச்சு பேசினால் இந்த உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேச வேண்டிய நிலம். உலக விஷயம் சொன்னதுக்கு நன்றி தெரிவித்து வீரர்களை சந்திக்கத்தானே நம்ம சந்திக்கணும். வந்து விழா இங்க வாங்க. விழா பார்த்தா விழாவை KPL அணிக்காக மிகவும் கூடிய தொகை கொடுத்து இந்திய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த கிராமம் ரோட் போறதுக்குரிய பாதைகள் இல்லை. ஒன்று இந்த மாதிரி அதை செலக்ட் பண்ண வந்து தண்ணி நல்லா தெரியும். மற்ற தண்ணி வத்திருந்தது, திருப்ப மழை பெஞ்சாலும் தண்ணி வந்த ஒரு காரணம் ஒன்று புதுசா சொன்னாங்க. அதே நேரத்துல வந்து இப்ப வந்து அதிரடி 6 வைக்கிறன்ற தண்ணிக்குள்ள வந்தா வந்து பந்து பிரச்சனை ஒன்று இருக்கு. நாளைக்கு சில அணிகளுக்கு இப்போ 12 வந்து காணாம இருக்கும் நினைக்கிறேன். சில அணிகள் நம்ம எரிவில்லை நிறைய அணிகள் எல்லாமே அதிரடியான அணிகள் தானே. அடுத்ததாக 2-3 வீரர்களை நம்ம சந்திச்சு கதைச்சு கொள்வோம். வாங்க அப்படி போவோம் உள்ளுக்குள்ள. என்ன நண்பன் கையில ஷூவோட வரீங்க? ஷூவோட போறதுக்கான காரணம் நம்மளோட வீதிகள் பாருங்க. என்ன சொல்றீங்க? கண்ணகி டீம் தானே. கண்ணகி அணிக்கா தான் நீடிச்சு நிலைக்காரு. என்ன கண்ணகி அணியண்டில்லி YUK இளைஞர் கழகம், உதயநிலா கலைக்கழகம், கண்ணகி விளையாட்டு கழகம். ஓமான விளையாட்டு கழகம். இப்ப நீங்க 8 மணிக்கு இந்த இமேஜ் சொன்ன நீங்க கிட்டத்தட்ட 10 மணி 15 நிமிடம் ஆகுது. இன்னும் இதுக்குரிய ஏற்பாடுகள் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. பதியப்பட்ட கழகங்கள் நம்ம வந்து சேரல எங்கட இடத்துக்கு. நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப டைம் சொல்லலை. கழகங்களை வச்சு நாங்க ரோ போட்டுட்டோம். அடுத்த வழி அந்த கழகங்கள் வந்தா உடனடியாக நாங்க விளையாட்டு ஆரம்பிக்கிறோம். நீங்க இப்ப இந்த மெச்சன்னு சொல்லி சொன்னா காலையில 7 மணிக்குள்ள செட் பண்ணிக்கலாம். எல்லாம் செட் பண்ணி மேல வச்சுட்டோம். இருக்கு அடிச்சு வச்சுக்கிறோம். இது வெளியில வர பொடியன்கள் வெளியில வெயில நிக்க கூடாதுக்காக இன்னொன்று அடிக்கிறோம். ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்யறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மரமும் இல்லை நம்ம ஏரியா இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்காக ஆக்கள் வந்து வர பொடி வெயில நிக்க கூடாதுக்காக 2 கோடி மிச்சம் அடிக்கிறோம். நிறைய தரம் நம்ம எரிவிலுக்கு கிரவுண்ட் இல்லைன்னு சொல்லி கிரவுண்ட் அமைக்கப்பட்டது. இப்ப அமைக்கப்பட்ட கிரவுண்டுக்கு ஒரு வீதி இல்லாம இருக்கு. இதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சுக்க நம்ம YUK கழகத்தால். இதுக்கு ஏற்பாடு எங்களுடைய எரிவி தெற்கு பக்கமாக இருந்து வாரதுக்குரிய ஏற்பாடு எல்லாம் செய்து இருக்கு. அதுல வெள்ளம் முடைச்சதன் காரணமாக ஒரு இடத்துல போயினாது. அந்த இடம் போக்கெல்லாம் போட்டுருக்கோம். அந்த போக்கு போட்டத இடத்தால வந்து உடைச்சிட்டு நிறைய போக்கு உடைச்சிட்டா இல்ல மண்ணை கொண்டு போயிட்டா. போக்கு இருந்த இடத்த தள்ளி விடுச்சு. நாங்க அந்த ரோட் ஷோட்ல போட்டு காட்டுறோம். இவ்வளவு போய்கின்றது இல்லை. ஒரு நோட்டு போட்டு நான் சரியா இருக்கு நோட் போடணும். இதை போட்டா தான் அந்த இடம் சரியா நிவர்த்தியா. 5-6 லோட்டுகள் நம்ம கழகத்தில் 5-6 லோட்டு கொட்டக்கூடிய மாதிரி பண வசதிகள் ஒன்று இல்லையா? இப்ப தண்ணிக்குள்ள போட்டா இப்ப கரை திரும்ப கரைஞ்சிருவோம். தண்ணி ஓடிடும்.
அதே தண்ணி பத்திரத்தை போடுறதா அது அமைக்கலாம். இப்ப தண்ணி அடிச்சு உடைச்சிட்டு போகுதுன்னா அதுக்குரிய கட்டு போடுறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் முன் வந்து செய்ய மாட்டாங்க. செய்யக்கூடிய ஒழுங்குகள் இனி அரசியல் நிலவரங்கள் சரியா வந்து போறோம் அதில் கை வைக்கலாம். எல்லா அரசியல்வாதிகளை நம்பித்தானே நம்ம கிராமம் இருக்குது இல்லை. அரசியல் நம்பவே இல்லை. இருந்தாலும் பெரிய வேலை திட்டங்கள் செய்ய நோக்கில் பொதுமக்கள் அவ்வளோ அந்த ஆதரவு. நிறைய தனவந்தர்கள் இருக்காங்க, செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு லோட்டு குறவில் என்ன கொள்ள சிலவங்க உதவுவாங்க தானே. உதவுவாங்க. இந்த விளையாட்டு விழாவுக்கு நாங்கள் பணம் கோரி உதவியை நாடிக்கிறதால இந்த உதவியை கட்டுக்கொள்ளாது. இப்போ சித்திரையை முடிச்சுட்டா மட்டும் முடிச்சுட்டாரு அடுத்த நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ளும். ஓகேண்ணே, உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்கு நன்றி. நன்றி மாமா. அந்த வகையில இப்போது முதலாவது உணர்வு வணக்கம் அப்படி பிந்திய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு குறித்த குடும்பத்து குறித்தாகட்டும். ஓகே, நன்றி. இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு அன்னகி விளையாட்டு கழகத்தில் விளையாட்டு போட்டிகள் ஆரம்பமாகிடுது. இல்லை எப்போ ஆரம்பிச்சது? 2-3 நாளைக்கு மேலே ஆரம்பிச்சது நினைக்கிறேன். உண்மையிலே எங்களுடைய குழு விளையாட்டுகள், இந்த குழு விளையாட்டுகள் அதாவது எங்களுடைய சித்திரை குதூகலம் 2025ஆம் ஆண்டுக்கான குழு விளையாட்டுகளும் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த குழு விளையாட்டுகளை பொறுத்த மட்டில் 4வது குழு விளையாட்டுகளாக இன்று எமது கிராமத்தில் இருக்கின்ற உள்ளூர் கிரிக்கெட் அணிகளை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட உள்ளூர் கிரிக்கெட் அணிகள் மாத்திரம் பங்கு பெற்றுகின்ற ஒரு போட்டியாக இன்றைய தினம் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டு இப்பொழுது நாங்கள் சற்று ஒரு சில நிமிடங்களுக்கு பிற்பாடு 1வது போட்டியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். எங்களுடைய மறைந்த முன்னாள் இளைஞர் தலைவர் முருகேஷ் இளவேந்தன் ஆசிரியர்கள் நினைவாக எங்கள் கழகத்தினுடைய தீவிர செயற்பாட்டாளர் கழகத்தினுடைய உறுப்பினர் இருக்கின்ற ஜெயசுதா அவர்கள் முற்றுமுழுத அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு இன்று மொத்தமாக 14 அணிகள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இன்று தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினத்திற்குள் அத்தனை போட்டிகளையும் நடத்தி முடிப்பதற்குரிய சகல ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். கட்டணங்கள் அறவிடப்படுகிறதா? நாங்கள் வளமையான நாங்கள் செய்கின்ற ஒரு சிறிய கட்டணம் ஒன்று ஒவ்வொரு அணியிடம் என்று நாங்கள் பெறுவோம். அந்த கட்டணத்தை நாங்கள் இன்று ஒரு அணிக்கு தலா 1000 ரூபாய் படி. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு நன்றி. வெயிலுக்கு தண்ணி ஊற்றி தான் இது அடிக்க கிடக்குது. அந்த அளவுக்கு இறுகி போய் இருக்குது. அவ்வளோ வெயில் அடிச்சிருக்கு. அரே கொடுப்பாரு ஒரு 6